இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 22 காளைகளை அடக்கிய வலையங்குளம் பாலமுருகனுக்கு முதலமைச்சர் சார்பில் கார் பரிசு. 17 காளைகளை அடக்கிய அவனியாபுரம் கார்த்திக்கிற்கு மோட்டார் சைக்கிள் பரிசு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதலிடத்தை பிடித்த விருமாண்டி சகோதரர்களின் காளைக்கு துணை முதலமைச்சர் சார்பில் டிராக்டர் பரிசு. 2வது இடத்தை பிடித்த காளையின் உரிமையாளருக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வீரர்களை தெறிக்கவிட்ட காளைகள், களத்தில் நின்று சீறி வீரர்களை மிரளவிட்ட காளைகள். அவனியாபுரத்தில் சீறி பாய்ந்த காளைகளை துணிச்சலுடன் பிடித்த வீரர்கள், கட்டில், பீரோ, சைக்கிள், மிக்சி, கிரைண்டர், தங்க காசு போன்ற பரிசுகளை வென்ற வீரர்கள். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகள் ஏறு தழுவ முயன்ற வீரர்களுக்கு போக்கு காட்டி நின்று விளையாடின. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் களமாடிய வீரர்களை தெறிக்கவிட்ட காளைகள், வாடி வாசலில் இருந்து நின்று நிதானமாக வந்த காளைகளை அடக்காமல் தடுப்பில் ஏறிய வீரர்கள். ஒவ்வொரு சுற்றிலும் ஆடுபிடி வீரர்களை கலாய்த்த ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் செங்குட்டுவன், பாய்ந்து வரும் காளைகளை பிடிக்காமல் 25 நிமிடமாக தடுப்பில் தொங்குவதுதான் வீரமா என கிண்டல். காலையில குடிச்ச வந்ததுல இருந்து 20 நிமிஷம் தொங்கிக்கிட்டே இருக்கேன். சரி, மாடு பார்த்து என்ன வரைக்கும் 4 கால் இருக்கானாச்சு. என்னையா நீ திருமணக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆள் அந்த பேச்சு ஒழுங்கா பிடிக்க மாட்டாங்க. விறுவிறுப்பாக நடைபெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 60 பேருக்கு காயம். பலத்த காயமடைந்த 11 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் நிறைவு. வெள்ளிக்கிழமையன்று நடைபெறும் போட்டியில் 1000 காளைகளை களமிறக்க ஏற்பாடு. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். மஞ்சள் கிழங்கு கட்டிய புது பானையில் பொங்கல் வைத்து சூரியனுக்கு படையலிட்டு மக்கள் வழிபாடு. பொங்கலை முன்னிட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு வீடுகள் தோரணங்களால் அலங்கரிப்பு. புத்தாடை அணிந்து கரும்பும் இனிப்பும் உண்டு தமிழகம் முழுவதும் உற்சாகம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனது வீட்டின் முன் குவிந்த திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து. காலை முதலே வீட்டு வாசலில் வரிசையில் காத்திருந்தவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே நடைபெற்ற பொங்கல் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு. மாட்டு வண்டியில் அழைத்து வரப்பட்டவருக்கு பொதுமக்கள், விவசாயிகள் உற்சாக வரவேற்பு. பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை போயஸ் கார்டன் வீட்டின் முன் குவிந்த ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. எல்லாரும் நல்லா இருக்கணும், விவசாயிகள் நன்றாக இருந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும் என பேட்டி. வருகிற சட்டமன்ற தேர்தலில் வென்று அதிமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி எதிரிகளை ஓட ஓட விரட்டி வாகை சூடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. வருகிற சட்டமன்ற பொது தேர்தலிலே நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் அதிக இடங்களிலே வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. தேர்தல் என்ற போரில் எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம். திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய ஜல்லிக்கட்டு அரங்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அலைமோதும் மக்கள் கூட்டம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் ஆடிப்பாடி பொழுதை கழித்து உற்சாகம். டெல்லியில் உள்ள தனது வீட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. மாடுகளுக்கும் கன்றுகளுக்கும் பொங்கல் மற்றும் புற்களை உணவாக வழங்கினார். நாட்டின் 78வது ராணுவ தினத்தையொட்டி ஜெய்ப்பூரில் நடைபெற்ற கண்கவர் அணிவகுப்பு. தேச பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நவீன ராணுவ தளவாடங்களின் பெருமைமிகு அணிவகுப்பை கண்டுகளித்த மக்கள். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி.
விசாரிக்க விருப்பமில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து. ஜனநாயகன் படத்திற்கான சென்சார் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுக உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீங்களே வழக்கு தொடர்ந்துவிட்டு சென்சார் போர்டு பதிலளிக்க கால அவகாசம் தராவிட்டால் எப்படி என்றும் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நீதிபதிகள் கேள்வி. ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை வருகிற 20ஆம் தேதிக்குள் விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. NVIDIA செயற்கை நுண்ணறிவு செயலிகள் மற்றும் செமிகண்டக்டர்களுக்கு 25% இறக்குமதி வரி விதிப்பு. அமெரிக்காவில் சிப் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை என வெள்ளை மாளிகை விளக்கம். உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் வைத்துள்ள நாடுகளின் பட்டியலில் தொடர்ந்து 3வது ஆண்டாக சிங்கப்பூருக்கு முதலிடம். கடந்த ஆண்டு 85வது இடத்திலிருந்து இந்தியா நடப்பாண்டில் 80வது இடத்துக்கு முன்னேற்றம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1,06,320 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 10 ரூபாய் அதிகரித்து 13,290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.